ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த சீரியஸில் நம்ம வந்து எப்படி வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி எப்படி வியூ ஜேஎஸில் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. நீங்கள் கீழே பார்த்தா தெரியும், லோக்கல் ஹோஸ்ட் 8080 வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்காக நம்ம இந்த ஹோம் காம்பனண்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேரியபிள்ஸோ இல்லை வந்து என்ன டிக்ளேர் பண்ணணும், அதாவது டைனாமிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாலும் வியூ ஜேஎஸில் டபுள் கர்லி பிரேசஸில் தான் வந்து நீங்கள் வந்து வியூ ஜேஎஸில் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து சாம்பிள் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அதே மாதிரியே சாம்பிள் அப்படிங்கிறத 2 கர்லி பிரேசஸில் கொடுத்து இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து வியூ ஜேஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டபுள் கர்லி பிரேசஸ் இருக்கிறத ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்பிள் அப்படிங்கிறது நாட் இனிஷியலைஸ்டு அப்படின்னு வருதா. அதாவது இனிஷியலைசேஷனுக்கு நம்ம வேரியபிளாகவே சாம்பிள் அப்படிங்கிற வேர்டை வந்து வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுடைய டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டபுள் கர்லி பிரேசஸ்லேயே டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 100 + 500 அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக இதில் கொடுத்துட்டிங்கன்னா, இதில் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ரெண்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து கால்குலேட்டட் வேல்யூஸ் தான் ரெண்டர் பண்ணுது. ஓகே, கால்குலேஷன் மட்டும் இல்லை, ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 = ட்ரூன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி 1 = ட்ரூ அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு கண்டிஷன் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 1 = 1 அப்படிங்கிறது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிறது, அதாவது நியூமரிக்கல் 1ம் ஸ்ட்ரிங் 1ம் நம்ம வந்து ஃபால்ஸாக ட்ரூவா அப்படிங்கிறத பார்த்தா வியூ ஜேஎஸில் வந்து என்ன நமக்கு வேல்யூ கொடுக்குதுன்னா ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குது. ஆனால் நீங்கள் ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படி ஆக்சுவலி இது ஃபால்ஸ் தானே, ஏன்னா நம்பரும் ஸ்ட்ரிங்கும் கம்பேர் பண்ணுது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து 3 ஈக்குவல் டூஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணும்போதே இதோடைய டேட்டா டைப்பும் சேர்த்து செக் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற 1ம் ரைட் சைடில் இருக்கிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது செக் பண்ணி உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப். ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் == இல்லைன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெல்லாம் வந்து 3 ஈக்குவல் டூஸ் போட்டு செக் பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரசிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு டேட்டா டைப் இதில் வந்து எப்படி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அதில் இருக்க வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நேம் வந்து எக்ஸ்போர்ட்டில் டிஃபைன் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஒரு பேராமீட்டர் இருக்குது டேட்டா அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி வைக்க வேண்டிய ஒரு ஸ்டெப். ஓகே, இந்த டேட்டா டைப், இந்த ஒரு ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வியூ ஜேஎஸில் வந்து ஒரு டேட்டா டைப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இது ஸ்ட்ரிங், இது நம்பர் அப்படின்லாம் கொடுக்க தேவையில்லை. வேல்யூ அதில் என்ன பாஸ் ஆகுதோ அதை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த வேல்யூ, இந்த ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேம் தான். ஸோ இதுக்கு நான் வந்து இதுக்கான வேல்யூவை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது வந்து ஒரு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது வந்து var2 அப்படிங்கிறது 12ன்னு கொடுக்கும்போது அது வந்து நம்பராக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, var3 அப்படிங்கிறது அதாவது வேரியபிள் : வேல்யூ, இதுதான் இதோடைய ஃபார்மேட். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கு, செகண்ட் வந்து நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, தேர்டு வந்து ஒரு பூலியன் ஆப்ரேட்டர், ஃபோர்த்து க்ரியேட் பண்ணுறது வேரியபிள் 4 அப்படின்னு க்ரியேட் பண்ணது வந்து
ஒரு அரே எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு, வேரியபிள் 5 அப்படி இல்லை, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலாம். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு அரேக்குள்ளே ஒன்றுக்கு மேலே வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேவ் பண்ணணுன்னா நமக்கு வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேரியபிளோடைய நேம், காலன், அப்புறம் வந்து வேல்யூ, இதுதான் இதோடைய ஃபார்மேட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 3 பேர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து வேரியபிள் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, டைரெக்டாக இப்போ நான் வந்து இப்போ அந்த வேரியபிள் அப்படின்னு கொடுத்ததே ஒரு வேரியபிள் நேம் தான். ஸோ அந்த நேம் வந்து நான் இப்போ வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து அவுட்புட்டில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும், வேல்யூ. ஏன்னா வேரியபிள் அப்படிங்கிற அந்த வேரியபிளோடைய நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதில் என்ன எடிட் பண்ணாலுமே வந்து அந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகுதோ அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகே, இதுதான் இதோடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எப்படி வேரியபிள் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு கால்குலேஷனே எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து வேரியபிள் 2 அப்படிங்கிறதுல 12ம், அப்புறம் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேரியபிள் VARR சம்திங் அப்படின்னு எடுக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து ஒரு டிஜிட்டும் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து வேரியபிள் அந்த நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கீழே வர்றதுக்காக ஒரு பிரேக் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து கர்லி ப்ரைசஸில் வேரியபிள் 2 ப்ளஸ் ஆர் எனிதிங், என்ன ஈக்குவேஷன்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து சம்மான ரிசல்ட்டு தான் நமக்கு வந்து இங்கே டைரெக்டாக கிடைக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அந்த வேரியபிள் எப்படி நம்ம வந்து டெம்ப்ளேட்டுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறது அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெம்ப்ளேட் அதாவது டிக்ளரேஷன்ஸோ இல்லை இதை பற்றி ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.